சார் நான் வந்து பராசக்தி படம் பார்த்தேன். படம் ரொம்பவே நல்லா இருக்கு. இதில் வந்து படத்தில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அந்த காலத்தில் எப்படி ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக 3 ஆக்டர் நடிச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் சார், ரவி மோகன் சார், அந்த அதர்வா சார். இதில் பட் சிவகார்த்திகேயன் சார் ஹீரோவாக பண்ணியிருந்தாலும் அவரே வந்து ஓவர்டேக் பண்ணிட்டார் ரவி மோகன் சார். அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அடுத்தடுத்த படம் அவர் நடித்தாலும் இன்னும் நல்லா இருக்கும் வில்லன் ரோலுக்கு. இந்த படத்தில் வந்து முக்கியமாக என்ன விஷயம் சொல்ல வராங்கன்னா ஹிந்தி திணிப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஹிந்தி திணிப்பு பற்றி நிறைய பிரச்சனை நடந்துச்சு இல்லையா? ஸோ அதை பற்றி ஒரு நல்ல ஒரு சோஷியல் மெசேஜாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஹிந்தி தேவையா அப்படின்ற மாதிரி தான் ஒரு கொஷின். ஏன்னா நமக்கு வேணும்னா அந்த லாங்குவேஜ் கற்றுக்கலாம், தேவையில்லைன்னா அதை விட்டுடலாம். அதை வந்து நீ கட்டாயமாக படித்து தான் ஆகணும், கற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு யாரும் சொல்ல முடியாது. அதுதான் இந்த படத்தில் வந்து சோஷியல் மெசேஜாக கொடுத்துருக்காங்க. படத்தில் பிஜிஎம் நல்லா இருக்குது, சாங் வேறு லெவலில் இருக்குது. படத்தை உட்காந்து பார்க்கணுன்னா பிஜிஎம்காகவும் சாங்குக்காகவும் பார்க்கலாம். ஜிபி வேறு லெவல் பண்ணிட்டாரு. இன்னொன்று நம்ம படத்தில் ஹீரோயின் ரோலும் நல்லா இருக்குது. அவங்களுக்கு கொடுத்த சின்ன ரோலாக இருந்தாலும் பயங்கரமாக நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெயினாக எனக்கு சிவகார்த்திகேயன் பர்ஃபார்மரை விட ரவி மோகன் சார் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆமாம், இதில் வந்து சென்சார் வந்து இது 25 கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குற மாதிரி இல்லை. அங்கங்கே கொஞ்சம் லேக் இருக்கிற மாதிரி இருக்குது. மேபி அதையும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமோன்னு தோணுது. இல்லை என்னன்னா எனக்கு ஹிந்தி தேவையில்லைங்க, தமிழ் தான். நாங்கள் தமிழர்கள்லாம் வேணும்னா கற்றுக்குறோம். அதுதான் ஒரே ஒன்லைன் சொல்ல போனால் அதுதான் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் வருது, இதில் வந்து நிறைய அரசியல் விஷயமும் கொண்டு வந்திருக்காங்க. படம் தான் சார் எனக்கு அங்கங்கே லேக்காக இருக்குது. ஒரு கரெக்டான இதுவாக கொண்டு வரலையோன்னு தோணுது, அவ்வளோதான். படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. படம் உண்மையிலே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, படம் உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி எல்லோரும் இந்த படத்தில் வந்து மும்மொழி கொள்கையை ஏன் எதுக்குறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. இப்போ வரைக்கும் எல்லாருக்குள்ளேயே ஒரு கேள்வி இருக்கும். நிறையா ஜென்ரேஷனுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். பட் நம்ம படித்ததை, அதாவது ஹிந்தி திணிப்பு போராட்டங்கிற ஒரு விஷயத்தை நம்ம படிச்சிருப்போம். இன்றைக்கி வரைக்கும் அதை வந்து பெருசாக இது பண்ணியிருக்க மாட்டோம். அதை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஒரு ஃபீல் இருந்தது. உண்மையிலே நம்மளோட மாணவர்கள் தியாகம் பண்ணதுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் சொல்லணும். ஏன் அப்படின்னா ரொம்ப தெளிவாக அதில் சொல்லியிருப்பாங்க. நீ தமிழ்நாட்டில் இருக்குன்னா தமிழ் மொழி உன் தாய்மொழி, தமிழ் கட்டாயமாக இருக்கணும், ஹிந்தி வந்து நீ இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுக்கான ஒரு வழி வகுக்கிறதா இருக்கட்டும். அதே இது நாங்கள் மற்ற மொழிகளையோ, அதாவது எப்படின்னா ஹிந்திக்காரங்களையோ ஹிந்தியையோ நாங்கள் அதுக்காண்டி விரோதியாக நினைக்கல. எங்களுக்கு கட்டாயமாக போட்டு திணிக்காதீங்கன்னு மட்டும்தான் கேட்குறோம். நாங்கள் விருப்பப்பட்டால் நாங்கள் படிச்சுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவுபடுத்தியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி வந்து ஜெயம் ரவி சார் உண்மையிலே சொல்லணுன்னா எனக்கு வேறு லெவலில் இருந்தது அவரோட பர்ஃபார்மன்ஸு. ஏன் அப்படின்னா அந்த பொள்ளாச்சியில் ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும். அதுக்கு ஒருத்தர் வந்திருப்பார். அவர் அந்த இடத்துல நிற்பார். அந்த இடத்துல ஒரு வெறித்தனமான ஒரு விஷயம் பண்ணுவார். அப்போ வந்து நம்மளுக்கு உண்மையிலே ஒரு தமிழர்களையும் தமிழ் மொழியையும் வெறுக்கிற பர்சன் அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்மளுக்கே தோணும் தெரியுமா? அந்த அளவுக்கு தோன்ற மாதிரி நடிச்சிருந்தாது. உண்மையிலே ஜெயம் ரவி சாரோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. அதர்வாலோட வேறு லெவல். ஓப்பனாக சொன்னால் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அதாவது ஏற்றுக்க முடிஞ்சிச்சு. ஒரு இப்போ ஆக்சுவலி சொல்லுவாங்கள்ல, இளைஞர்களை கட்டுப்படுத்த முடியாதுங்க நம்ம என்ன தான் சொன்னாலும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும்ல. அந்த ஒரு விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி அவரோட ஆக்டிடியூட்லாம் இருக்கும். அவர் போராடுவார், நிறையா விஷயங்கள் பண்ணுவார். ஆனால் ஜாலியாக அந்த இளைஞர் அந்த ஒரு பருவம்னு சொல்லுவாங்களே, அதுக்கான விஷயத்த ரொம்ப தெளிவுபடுத்தி காட்டியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. உண்மையிலே அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தெரில. படம் உண்மையிலே சூப்பராக இருந்தது. ரெண்டாவது, இந்த படம் வந்து எல்லாருக்கும் பொதுவான படம் தான். தயவுசெய்து ஒரு கட்சி சார்பாக இந்த படத்தை போர்ட்ரேட் பண்ணாதீங்க. எல்லா கட்சி சார்பாகவும் எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்களோட உயிர் தியாகத்தை ஒரு கட்சி பிம்பத்தில் மறைக்காதீங்க. தயவுசெய்து கட்சி பிம்பம் வேணாம். ஏன்னா அண்ணாவும் பொது உடைமை தான். ஸோ ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. பராசக்தி படம் பயங்கரமாக இருந்துச்சு. ஐயா, இந்தியை படிக்க சொல்லி எங்களை உயிரை எடுக்காதீங்கய்யா, எங்களால் முடிஞ்சால் படிக்கிறோம், இல்லைனா விட்டுருங்கய்யா அப்படின்னு ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. படம் பயங்கரமாக இருக்குது. இது வந்து நாங்கள் வந்து இந்திக்கு எதிரானவங்க கிடையாது, இந்தியை வந்து எங்கள் மேலே திணிக்காதீங்கன்றதை தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ட்டு ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. படம் வேறு லெவலில் இருக்குது. எஸ்கேவோட ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குது. ஜெயம் ரவி வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட ரோலை பயங்கரமாக நடிச்சிருக்காரு. வில்லனாக பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு அக்செப்ட் பண்ண முடியல அவரை வந்து, ஏன்னா நெகட்டிவாக பார்த்தது இல்லைல்ல. ஆனால் செம்மையாக நடிச்சிருக்காரு.
அதே மாதிரி காம்பினேஷன் சீன்ஸ் ரெண்டுமே நல்லா இருக்கு. ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து அவங்களோட கெமிஸ்ட்ரி பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. ஜிவியோட மியூசிக் பெரிய பெரிய ப்ளஸ் சூப்பராக இருக்குது. எல்லா சீன்ஸுமே பயங்கரமாக எடுத்திருக்காங்க. ஃபைட் சீன்ஸ்லாம் அவுட்ஸ்டாண்டிங். அந்த ஃபயர் பண்ணுற சீனு, அந்த கொளுத்துற சீனு எல்லாமே வேறு லெவலில் எடுத்திருக்காங்க. டைரக்டரோட ஜாப் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக பயங்கரமாக இருக்குது. எஸ்கேக்காக ஒரு பாட்டு வச்சுருக்கேன், அதை பாடிடுங்க. எஸ்கே அண்ணன் ஃபேனு நான் போட போகிறேன் டியூனு. எஸ்கே அண்ணன் தாங்க திரை உலக டான்னு. டான்னு இன்னா டான்னு அண்ணன் வேற மாதிரி டான்னு. எங்க அண்ணன் தாங்க சூப்பர் ஹியூமன் பீன்னு. ஆடுவார் சீனா பாடுவார் தேனா. எங்க இளைய தளபதி அண்ணன் வந்தா சரவெடி. எங்க என்டர்டெய்னர் எங்க என்டர்டெய்னர். இதில் இளைய தளபதினு எழுதுனன்ட்டு வேற நிறைய கமெண்ட். ஐயா இளைய தளபதினு எழுதுனதை ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கோங்க, இல்லையா எங்கே என்டர்டெய்னர்னு அடுத்த லைன் இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி யார் ஃபேன்ஸும் எந்த ஆளுங்களும் பெருசாக சண்டை போட்டுக்காதீங்க. கமெண்ட்ஸில் எல்லாருமே ஒற்றுமையாக இருங்க. பேனரை கிழிச்சிருவேன்னு பேசிக்கிறாங்க, நான் இவரோட ஃபேனு நான் அவரோட ஃபேனு அப்படின்லாம் சண்டை போட்டுக்கிற மாதிரிலாம் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் வேணாம், எல்லாருமே ஒற்றுமையாக இருங்க. இதே மாதிரி இந்த சென்சார் போர்டு சர்டிஃபிகேட், ஐயா இந்த சென்சார் போர்டெலாம் கொஞ்சம் சர்டிஃபிகேட்டை படத்துக்கு கொஞ்சம் சீக்கிரமாக தயவு செஞ்சு கொடுத்துருங்க. படம் டீமும் ஒரு டேட் சொல்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு டேட்டை சொல்லுங்கள். நிறைய ஃபேன்ஸுக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்குது. எல்லாருமே ஒற்றுமையாக இருங்க. அதே மாதிரி ஜனநாயகன் தளபதி லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவார். ஜனநாயகனை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணலாம். அது வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணி தளபதியை என்ஜாய் பண்ணுவோம். எல்லாருமே ஒற்றுமையாக இருங்க, சண்டை போட்டுக்காதீங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.